படத்துல விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாதி பேருக்கு முதலமைச்சர் ஆயிருங்க, பாதி பேருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கோவையில் அந்த சிறுமி சம்பவம் எல்லோர் மனதையும் புண்படுத்தியது. இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளியை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. ஸோ இது காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல குற்றங்கள் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கு, அதை தடுக்கவே முடியல. நான் என்ன சொல்றேன், விஜய் சார் பாலியல் குற்றம் பண்ற அந்த குற்றவாளியை அவரோட நெத்தில பச்சை குத்துங்க, பாலியல் குற்றவாளின்னு ஒரு பச்சை குத்துங்க. அவருடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் தடை பண்ணுங்க. அவன் ஒரு நேரமும் அவன் கண்ணாடியில் பார்க்கும்போது மற்றவர்களை பார்க்கும்போது கூனி குறுகணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கணும். அப்படி செய்ய முடியுமா? சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஆனால் நீங்க நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டதுல 50% பேர் இன்னமும் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாதி பேர் நீங்க முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் நீங்க சூப்பர் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு துன்பம் நேரிடும் போது குருவி படத்துல விஜய் சார் பறந்து வருவாரோ அந்த மாதிரி பறந்து வந்து காப்பாத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வேலாயுதம் படத்துல துன்பம் நேரிடும் போது வேலாயுதம் அப்படின்னு சொன்ன காப்பாற்ற வருவாரோ அந்த மாதிரி வருவார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சர்க்கார் படத்துல வந்த மாதிரி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு இன்னும் பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் திருப்பாச்சி படத்துல வர மாதிரி வில்லன்களையும் ரவுடிகளையும் வதம் செய்வார் அப்படின்னு நினைச்சு 50% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய் சார். அதனால நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இந்த நேரம் 2 கேரக்டர் இருக்கணும், டூயல் ரோல்ல நடிக்கணும்னு சொல்லவல்ல, மாறணும். பாதி பேருக்கு முதலமைச்சராயிருங்க, பாதி பேருக்கு ஹீரோவா இருங்க. எங்கெங்கே கஷ்டங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம், துன்பங்கள் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ராபின் ஹுட்டா மாறுங்க. உங்களுடைய தந்தையார் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய S.A. சந்திரசேகர் சார் அவர் இயக்கிய நான் சிகப்பு மனிதன் அந்த படத்துல ரஜினி சார் பகல்ல வாரியாராவும் ராத்திரியில இரவு நேரத்தில் கெட்டவர்களை வதம் செய்யும் ஒரு ராபின் ஹுட்டா இருப்பாரு. நீங்க அந்த படம் பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் விஜய் சார் ரசிகர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதனால விஜய் சார் நீங்க கண்டிப்பாக அந்த டூயல் ரோல் எடுத்தே தான் ஆகணும். அப்பதான் நாட்டுல உள்ள குற்றங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். 2 நாளைக்கு முன்னாடி லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் ஒரு வீடியோல பேசியிருக்காரு. கல்கத்தால மம்தா பானர்ஜி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பாலியல் குற்றம் பண்றவங்கள 10 மாதத்தில் உரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது. அதே லெஜண்ட் அவர்கள் இன்னைக்கு காலையில ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு. எதுக்கு 10 மாசம் வெயிட் பண்ணோம்? ஒரு கரு உண்டாவதற்கு தான் 10 மாசம் தேவை, ஒருவனை அழிப்பதற்கு 2 செகண்ட் போதும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு. அதனால விஜய் சார் நீங்க எந்த ஒரு தயவு தாட்சணையும் பார்க்காமல் படத்துல எப்படி நீங்க ஹீரோவா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நிஜத்திலையும் நீங்க ஒரு ஹீரோவா மாதிரி எல்லாரையும் வதம் செஞ்சுட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி தட்டுங்க சார். அதே மாதிரி இந்த பாலியல் குற்றம் 2 நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்தப்ப அங்க ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவங்க கூட உள்ள சக காவல்துறையினர் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை கேமராவில் ஷூட் பண்ணியிருப்பாங்க போல. இது அவங்க பேச ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த சம்பவம். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி,
அவர்களும் மனிதர்கள் தானே, காவல்துறையை சேர்ந்தவர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் மிருகம் கூட பசிச்சாதாங்க வேட்டையாடுது. ஆனால் இந்த காவல்துறையினர் மக்கள் நல்லா இருக்கணும்னு 24 மணி நேரமும் வேட்டையாடிட்டே இருக்காங்க. ஏன்? மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஐஜி மேடம், ரம்யா பாரதி மேடம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வட சென்னையில் இருக்கிறப்ப எத்தனை குற்றவாளிகளை, எத்தனை ரவுடிகளை அடக்கியிருக்காங்க தெரியுமா? நடு ராத்திரியில ஒரு சைக்கிள் எடுத்துட்டு, சுடிதார் போட்டுட்டு, தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது வெளியில தெரியாம அவங்க ரவுண்ட்ஸ் போய் என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளினவங்க தான், தண்டனை வாங்கி கொடுத்தவங்க தான். அப்படி ஒரு கண்ணியமானவங்க தான் அந்த ஐஜி ரம்யா பாரதி மேடம் அவர்கள். இன்னைக்கு அவங்க மீது ஒரு களங்கம். அதாவது அவர்களும் மனிதர்கள் தாங்க. உங்களுக்கு வீடியோ நல்லா ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும், அந்த தீய சக்தியோ இல்ல தூய சக்தியோ யாரோ ஏதோ ஒன்று செய்து காவல்துறையினர் மீது ஒரு அவதூறு பரப்பிட்டு வரீங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு காவல்துறை இருப்பதால் தான் இந்த தமிழ்நாடு ஒரு பூங்காவாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அது நம்ம தான் கட்டுக்கோப்பா இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கு. எல்லாமே நம்ம காவல்துறை மேலே நம்ம பழி சொல்லிட்டு இருக்க கூடாது. சார், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது கூட காவல்துறை அனுமதி கொடுத்ததால தான் இன்னைக்கு சுமூகமா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இல்லைனாக்கா அங்க வண்டி நிறுத்தக்கூடாது, இங்க வண்டி நிறுத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தாக்க இந்த வட மஞ்சு விரட்டு ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு காவல்துறை இல்லை என்றால் குற்றங்கள் ஜாஸ்தியாயிரும். அதனால தயவு செய்து உங்களுக்கு வீடியோ ஓடணும், ரீல்ஸ் நல்லா ஓடணும் என்பதற்காக காவல்துறை மீது தயவு செய்து பழி சுமத்தாதீர்கள். காவல்துறை உங்கள் நண்பன், நம்ம நண்பன். இன்னைக்கு நாட்டோட பார்டர்ல எப்படி ராணுவங்க நமக்காக பாதுகாத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் காவல்துறையினர் ரோந்து வந்துட்டு நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், காவல்துறை ஸ்காட்லாந்தில் தான் நம்பர் 1, 2வது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியுமா? தெரியாது. காரணம் இப்போ ரீல்ஸ் மோகம். ரீல்ஸ் எடுத்து போட்டாக்கா வீடியோ ஓடும். தயவு செய்து சொல்றேன், காவல்துறை உங்கள் நண்பன், யாரையும் தவறாக பேசாதீங்க. நன்றி, வணக்கம். வெரி குட். எப்பா எப்பா இருங்கப்பா, என்ன எப்பா இவங்களெல்லாம் எனக்கு பிரியாணி காலியாக போகுது சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கூல் சுரேஷ் ரொம்ப அருமையாக பேசினேன், காவல்துறை ரொம்ப சிறப்பாக பேசினேன். அப்படியே இந்த மஞ்சு விரட்டை கொஞ்சம் பேசுப்பா, அதுதான்ப்பா சினிமாவுக்கு மிகப்பெரிய முக்கியம். அவங்கள காப்பாற்றுறது ஒரு 2 வாரம் சொல்லிட்டு உட்காருப்பா.